இன்றைய சூடான செய்தி சன் சிட்டி டைம். இன்றைய சூடான செய்தி. எப்படி இருக்கீங்க சர்மா சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு சன் சிட்டி டைம்ல புதுசா என்ன நியூஸ் வந்திருக்கு? It's not bad. ருத்ரா, வருண் பின்னாடி விழுந்துட்டான். Oh no. வருண், என்ன ஆச்சு? ஏதோ ஒண்ணு என்னோட காலை புடிச்சு இழுத்துச்சு. நீ வழிக்கு விழுந்திருப்ப. இது என்னது? ருத்ரா! மைரா, ஏதாவது செய். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னது? நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். என்னது? இது ரங்கீலாவோட குரலாச்சு. ஆனா ரங்கீலா இங்க அது அங்க இருக்கா? ருத்ரா! 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 ரங்கீலா, மைரா, வருண், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆனா ரங்கீலா எங்க? ரங்கீலா? ரங்கீலா! என்னோட தலை. இது என்னது? நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். இது என்ன இடம்? ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த இடத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா நம்ம எதுக்கு எங்க இருக்கோம்? Hello friends, welcome to Forgotten World. I am Charmi. Hi Charmi, நான் ருத்ரா. அப்புறம் இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மைரா, வருண் அண்ட் ரங்கீலா. ஹாய். ஹாய். இது எந்த இடம்? இவங்க எங்களை வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. I'm sorry, very sorry. உங்களை வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு பப்பெட் ராஜா சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கூப்பிட்ட விதம் சரியானது இல்லதான், ஆனா நோக்கம் நல்லதுக்குதான். ப்ளீஸ் கம் வித் மீ. பப்பெட் ராஜாவே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லுவாரு. நில்லு ருத்ரா, இந்த பப்பெட் ராஜா யாரு? மைரா, அவர் இந்த உலகத்தோட சேவியர். இந்த உலகத்தை இதுவரைக்கும் அவர்தான் காப்பாத்தி வச்சிருக்காரு. But we are going to be destroyed. He needs your help. Please come. Okay, I trust you.
நாங்க இந்த வேர்ல்ட forgotten worldன்னு சொல்லுவோம். சார்மிங், இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் ஹியூமன் வேர்ல்டோட தான் இருக்கே. ஆனா நார்மல் ஹியூமன்ஸ் இங்க யாரும் இல்லையே. எஸ், இங்க இருக்கிற எல்லா பொருளும் ஹியூமன் வேர்ல்டோடது தான். பட் ஆல் ஆர் யூஸ்லெஸ். ஹியூமன்ஸ் தன்னோட டே டு டே லைஃப்ல எந்தெந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணி போர் அடிச்சு தூக்கி போடுறாங்களோ இதெல்லாமே அந்த பொருட்கள் தான். அதனால தான் இந்த உலகத்தோட பேரு The Forgotten World. சார்மி, இந்த பியூட்டிஃபுல் கலர் பீன்ஸ் என்னது? அது எல்லாமே பீம்ஸ் ஆஃப் லைஃப். அதனால தான் இந்த forgotten worldக்கு ஒளி கிடைக்கும். இந்த பீம் வானத்துல இருந்து வரும். இது எங்களுக்கு ஒளியும் கொடுக்கும். அப்புறம் எங்களோட டெம்பரேச்சரையும் இது கண்ட்ரோல் பண்ணும். டெம்பரேச்சரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இங்க வெதர் ரொம்ப கோல்டா இருக்கும். அப்புறம் அந்த பீம் ரொம்ப சூடா இருக்கும். அதுல இருந்து வெளியேற ஹீட் எங்க டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். அது எவ்வளவு சூடா இருக்கும்னா யாராவது அதை டச் பண்ணா அவங்களும் சூடாகி டிசால்வ் ஆயிடுவாங்க. அவ்வளவு சூடா இருக்குமா? நீயே பாரு, அத யாரு டச் பண்ணாலும் அவங்க நிரந்தரமா டிசால்வ் ஆகி காலி ஆயிடுவாங்க. நீங்க இங்க எது வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த லைஃப் பீம்ல இருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. ஓகே, நாங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். ருத்ரா, அங்க பாரு. அது ஏதோ ராஜாவோட பேலஸ் மாதிரி இருக்கே. அது என்னது? வருண், சீக்கிரமா வா. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். இத்தனை தூக்கி போட்ட பழைய பொருட்களா? பழைய பொருட்களை எவ்வளவு நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு பேலஸையே உருவாக்கிட்டாங்க. ஹலோ பப்பெட் ராஜா, நாங்க வந்துட்டோம். பாருங்க, ருத்ராவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. பப்பெட் ராஜா, வருக வருக. உங்களோட விருந்தாளி வந்துட்டாங்க. யார் இவரு? துணியை மட்டும் போட்டுக்கிறாரு, ஆளே காணோம். ஹாய், ஐம் ஹலோ மேன். அப்புறம் இப்ப வந்துகிட்டு இருக்காரு ராஜாதி ராஜா, பப்பெட் ராஜா. ஹலோ எவ்ரிவன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பயணம் நல்லா இருந்துச்சா? உங்க எல்லாருக்குமே என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் தான் ராஜாதி ராஜா, பப்பெட் ராஜா. வெல்கம் டு ஃபர்கட்டன் வேர்ல்ட். அவருக்கு என்னாச்சு? ஆனா நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் ராஜா. என்கிட்ட எந்த பவருமே கொஞ்சம் கூட இல்ல. அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாது. அதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? நாங்க எல்லாரும் இத கிட்னாப்பிங்னு சொல்லுவோம். இல்ல ருத்ரா, உங்க பாசையிலயும் எங்க பாசையிலயும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்ல. நான் உங்களை இந்த மாதிரி வலுக்கட்டாயமா ஃபர்கட்டன் வேர்ல்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு சாரி. ஆனா நானும் என்ன பண்ணுவேன், எங்க கிட்ட வெறும் 36 மணி நேரம் தான் இருக்கு. இந்த 36 மணி நேரத்துல ஒருவேளை மேஜிக் ரிங் எங்க கிட்ட வரலன்னா அப்புறம் இந்த உலகமே அழிஞ்சிரும். அப்புறம் வெறும் நெகட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ருத்ரா. நெகட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். 36 மணி நேரத்துல ஃபர்காட்டன் வேர்ல்ட் காணாம போயிடுமா? இந்த ஃபர்கட்டன் வேர்ல்ட ஒரு மேஜிக் ரிங் தான் காப்பாத்தி வச்சிருக்கு ருத்ரா. அது ஒரு மேஜிக்கல் ட்ரீயோட தண்டுல இருக்கு. அது 36 மணி நேரத்துக்குள்ள மரத்தோட தண்டுக்குள்ள போயிடும். அதுக்கப்புறம் அதோட மேஜிக்கல் ரேஸ் வெளியே வராது. அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிடும். ஆமா, அழிஞ்சு போயிடும். நீங்களே போய் ஏன் அந்த ரிங்க எடுத்திருக்க கூடாது?
அது ஏன்னா இவரு ராஜாதி ராஜா, பப்பேட் ராஜா. எந்த பவர்ஸும் இல்ல, எந்த சக்தியும் இல்ல. இவர் ஒரு தடவை முயற்சி பண்ணாரு, ஆனா இவரை அவங்க டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு அடிச்சுட்டாங்க. இப்படி கீழே அடிச்சாங்க, பின்னாடி அடிச்சாங்க, எல்லா இடத்துலயும் அடிச்சாங்க. இன்னொரு குத்து, வேலை முடிஞ்சது. நாங்க முயற்சி பண்ணணும், ஆனா தோத்து போயிட்டோம். ஏன்னா அத ரோபோட்டஸ் பேர்ல உள்ள ஈவில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அது கூட ஒரு மெஜிஷியனால தான் சண்டை போட முடியும். அப்புறம் அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. ஒரு வாட்டி எனக்கு மட்டும் அந்த ரிங்கு கிடைச்சா அப்புறம் நான் நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். அடடா, அடிக்கடி எதுக்கு நீ என்னை டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதோ 36 ஹவர்ஸ்ல ரிங் மரத்துக்குள்ள போய்டும்னு நாங்க எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிச்சோம். அப்புறம் தான் உங்களை கூட்டிட்டு வந்தோம். Will you help us, ருத்ரா? நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ரிங்கை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம். நிஜமாவா? தேங்க்யூ ருத்ரா, தேங்க்யூ வெரி மச். நான் வெறும் பேருக்கு மட்டும்தான் ராஜா, ஆனா நீதான் உண்மையான கிங். தேங்க்யூ ருத்ரா. ஆனா எங்க போனோம்? நான் உங்க கூட என்னோட ஒரு கைடு அனுப்புறேன், சரியா? ஸ்வீட்டோ, இது ஸ்வீட்டோ. இந்த ஸ்வீட்டோ உங்களுடைய கைடு. இது உங்களை ஒரு மேஜிக்கல் ட்ரீட்டை கொண்டு போய் சேர்க்கும். ஸ்வீட்டோ, இவங்களை நீ தனியா விட்டுறாத. குட் பாய். ருத்ரா, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிட்ட 36 மணி நேரம் மட்டும் தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் ரிங்கோட தான் திரும்ப வருவேன். லெட்ஸ் கோ ஸ்வீட்டோ. அப்புறம் ரோபோட்டஸ்ட பத்திரமா இருங்க. அப்புறம் எக்ஸ்பெஷலி மினியம்ஸ் இருக்கு, அது அதுங்களை ஃபர்கட்டன் வேர்ல்டு ஃபுல்லா பரப்பி வச்சிருக்கு. அதனால ஜாக்கிரதையா இருங்க, அது எந்த உருவத்திலையும் உங்களை சந்திக்க முடியும். தேங்க்யூ பப்பட் ராஜா, நாங்க பாத்துக்கிறோம். பாய். ஆல் தி பெஸ்ட் ருத்ரா. இந்த ஸ்வீட் ரொம்ப கியூட்டா இருக்கு. ஐ விஷ் இது நம்ம கூட சன் சிட்டி கூட்டி போனா நல்லா இருக்கும். நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். சீட்டோக்கு சன் சிட்டில நல்லா இருக்கும். ஹலோ கிட்ஸ், ஐ அம் பியூட்டி பீஸ்ட். கூட்டிட்டு போவேன் உங்களை நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். யாருக்காவது ஃப்ரீ லிஃப்ட் வேணுமா? ஹாய் பியூட்டி பீஸ், மை நேம் இஸ் வருண். நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். பியூட்டி அப்புறம் பீஸ்ட் கூடவா? இது எந்த மாதிரி பேரு? அந்த பேரை இங்க இருக்கிற குட்டி குட்டி பசங்க வச்சாங்க. ஆனா ஐ லவ் கிட்ஸ். நடந்து எவ்வளவு தூரம் தான் போவீங்க? வாங்க, நான் உங்களை உங்களோட டெஸ்டினேஷனுக்கு செகண்ட்ல கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். இந்த ஸ்வீட்டோக்கு என்னாச்சு? ருத்ரா, உட்கார்லாம். ஐ அம் சோ டயர்ட். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இந்த ஸ்வீட்டோ எதுக்கு இப்படி குலைச்சிட்டு இருக்கு? அநேகமா இது எங்களை கார்ல ஏற வேணான்னு சொல்லுது போல. தேங்க்யூ பியூட்டி பீஸ்ட், எங்களுக்கு இந்த ரைடு ஆஃபர் பண்ணதுக்கு. ஆனா நாங்க நடந்தே போவோம். மைரா, வருண், ரங்கீலா, வாங்க.
இது எங்க லைஃப் பறிக்க பீம் ஆஃப் லைஃப் கிட்ட போயிட்டு இருக்கு. இத தடுத்து நிறுத்து சீக்கிரம். Come on, Rudra. அந்த பியூட்டிஃபுல் பீஸ்ட போக விட்டுறாத. இந்த டபா டபா டபா. இப்படி ஓட. இத அப்படியே இழுத்து வச்சு ஓட. டபா. சுத்தி சுத்தி இந்த மாதிரி குத்து குத்து குத்து. என்ன அடிக்கிறத நிறுத்து. நான் தான் பர்ஃபெக்ட் ராஜா. சாரி. I'm sorry. Yes. Come on, Rudra. Rudra, stop it. நம்ம இத செஞ்சாகணும். இப்பவே இந்த மேஜிக் வெச்சு ஓபன் பண்றேன். மைரா நீரு நான் ட்ரை பண்றேன். வெரி குட் வருண். ருத்ரா நாங்க வெளிய வந்துட்டோம். ஓகே. ருத்ரா நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். நீ காப்பாத்திட்ட ருத்ரா. இல்லனா எங்க நிலைமையும் இந்த பிடி பீஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். ஆனா அது நம்மள எதுக்கு அழிக்கணும்னு நினைச்சது? கண்டிப்பா இந்த ரோபோட் அதோட மினியம்ஸ்ல ஒண்ணா இருக்கும். இத பத்தி பப்பேட் ராஜா உங்ககிட்ட சொன்னார்ல? அட இந்த ஸ்வீட்டோ எங்க போயிட்டான்? ஸ்வீட்டோ எங்கேயோ காணோம். ஓ நோ, இப்போ நம்ம மேஜிக்கல் ட்ரீ வரைக்கும் எப்படி போய் சேருவோம்? இல்ல, நம்ம கிட்ட அதிகமான நேரம் இல்ல. ஸ்வீட்டோவை மறந்து நம்ம முன்னேறி போகணும். வாங்க, இந்த ரோடு எங்கேயாவது போய் சேரும்ல. ருத்ரா அங்க பாரு, அங்க ஏதோ இருக்கு. ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல அடிக்கடி சர்ப்ரைஸ் இருக்கு. இவ்வளவு அழகான ஷூஸ மக்களால எப்படி தூக்கி போட முடிஞ்சது? பர்ஃபெக்ட். இதுவும் இதை விட இதுவும் நல்லா இருக்கு. அட அங்கேயும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். வாரத்துக்கு ஒரு கலர் போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு வருஷத்துக்கு செருப்பு கடைக்கு போக தேவையில்ல. அட இங்கேயும் இருக்கு. இதையும் எடுத்துக்கிறேன். வருண், பத்ரம். நான் என்ன நினைக்கிறேனா, போறதுக்குள்ள 4-5 ஜோடி எடுத்துன்னு போல நினைக்கிறேன். ட்ரை பண்ணட்டுமா? அட அது என்னது? அருமையான ஷைனிங் ஷூஸ். இந்த ஷூஸ் நான் போட்டுக்க போறேன். கண்டிப்பா கூடாது. ஒரு பக்கம் ஸ்வீட்டை பத்தி எதுவும் தெரியல. நம்ம மேப் இல்லாம எப்படி முன்னேறி போக முடியும்? நம்மளோட கைட் அவனே மிஸ்கைட் ஆயிட்டான். எனக்கு இந்த ஷூஸ போட்டு ஆடணும் போல இருக்குப்பா. Why not? கண்டிப்பா. I am shiny shoes. Problem
ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி அத நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன். எனி டவுட் டெல் மீ யுவர் ப்ராப்ளம். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்ல. நாங்க மேஜிக்கல் ரிங் கிட்ட போகணும். வர வழியில கைடு காணாம போயிட்டான்பா. மக்கள் யாராவது தான் தலையில தானே மண்ணள்ளி கொட்டிப்பாங்களா? ஆமா, நீங்க என்ன வித்தியாசமா இருக்கீங்க. அந்த ரிங்க மறந்துருங்க, போயிடுங்க. இவ்வளவு நேரம் பெருசா பெருசா பேசின. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன் அது இதுன்னு. இப்போ என்னாச்சு? ஓகே ஓகே, என்ன பாட்டுக்கோ. நீ எங்க போகணும்னு நினைச்சாலும் தானாவே போய்கிட்டே போய் சேர்ந்துருவேன். ஆனா ஒண்ணு, என்ன அந்த இடத்துக்கு முன்னாடியே கழட்டி விட்டுடணும். எனி டவுட்? ஓகே, ஊத்து விடுறேன். இப்படி எல்லாம் இருக்கணும். நல்ல விஷயம். கடல்ல இருக்கிறவனுக்கு கட்ட கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு புது கைடு கிடைச்சிருச்சு. ரங்கீலா வேண்டாம், நில்லுங்க. ஓஹோ, ரங்கீலா உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? நீங்க ஒவ்வொரு அடியும் நல்லா யோசிச்சு வைக்கணும். பொறுமையா போ, என்னால மூச்சு வாங்க முடியல. ஒருவேளை நான் பொறுமையா போனா பீம் ஆஃப் லைஃப் கிட்ட எப்ப நான் போய் சேருவேன்? பீம் ஆஃப் லைஃப் கிட்ட போகலன்னா அப்புறம் நான் எப்படி உன்னை அந்த இடத்துல விட முடியும்? விடலன்னா உன்னை எப்படி அழிக்க முடியும்? எனி டவுட்? இந்த ஷூஸ்க்கு என்ன ஆச்சு? யாராவது தடுத்து நிறுத்துங்க. என்னது அது? பீம் ஆஃப் லைஃப்? ரங்கீலா நில்லுங்க. ருத்ரா, இந்த மாதிரி நான் யார்கிட்டயும் அடி வாங்கினதே கிடையாதுப்பா. ஆனா இந்த ஷூஸ் என்ன இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்தர் மந்தர் காலி கலந்தர் சூ. மைரா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எதுக்கு அடிக்கடி என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்க? சாரி வருண். ஓஹோ, இவனோட முட்டாள்தனத்தால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ருத்ரா ஏன் அவனை சீக்கிரமா காப்பாத்தி முன்னேறி போக மாட்டேன்றான்? மைரா, நீ மத்த ஷூஸ் சமாளி. மைரா, பீம் ஆஃப் லைஃபோட கிராவிட்டி அதிகமா இருக்கு. அட, இதோட பேரு பீம் ஆஃப் லைஃப் இல்ல, பீம் ஆஃப் டெத்னு வச்சிருந்திருக்கலாம். நானும் ஹெல்ப் பண்றேன். ருத்ரா, நம்ம ரங்கீலாவை காப்பாத்துறதுக்கு நம்ம பவர்ஸ் கம்பைன் பண்ணி ஆகணும். இபாய்ஸ்கா சுபாய்ஸ்கா மேஜிக் என்ஹான்ஸோ. அதுங்க திரும்ப வந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். லெட்ஸ் கோ गाइस. அதிகமா இருக்க, இங்க இருந்து கிளம்பிடலாம் வாங்க. நம்ம எங்க வந்திருக்கோம்?
ருத்ரா நம்ம வேற எங்கேயோ வந்து சேர்ந்துட்டோம். அட நான் இங்க குல்ஃபி ஆட்டம் உறைஞ்சிருவேன் போல இருக்கே. இந்த ஃப்ரோசன் வேர்ல்ட் பூரா பழைய ரெஃப்ரிஜரால நிறைஞ்சு போயிருக்கு. அங்க பாரு, அது என்னது? Hi kids, surprise! I'm the oldie the goldie. Welcome to refrigerator world. பொருட்கள் எவ்வளவு பழசா இருந்தாலும் சரி, நான் அதை வச்சுப்பேன் கோல்டு கோல்டு. வாங்க, என்கிட்ட நிறைய சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு, வந்து சாப்பிடுங்க. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் எவ்வளவு வேணும்னாலும் வந்து சாப்பிடுங்க, வாங்க. ரங்கீலா, வருண், நில்லுங்க. நில்லுங்க. வாவ், Let's go and eat. யாராவது அவங்கள தடுத்து நிறுத்துங்க. அவங்க ரொம்ப அப்பாவிங்களா இருக்காங்க. ரோபோட்டஸ் விரிச்ச வலையில அடிக்கடி சிக்கிக்கிறாங்க. நில்லுங்க. Stop. அது trap. அது trap. நில்லுங்க. ஆலாமன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க அவருக்கு தலைக்கு மேல இடம் கொடுத்திருக்கீங்க. இத்தனை சாக்லேட்ஸா? வாவ், இவ்ளோ நல்ல சாக்லேட் ஹவுஸ நான் நம்ம மால்ல கூட பார்த்தது இல்ல. ஏதாவது பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்தி ஆகணும். எங்க போயிட்டாங்க? வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சாக்லேட் வேர்ல்ட் உங்களோடதா? ஆமா, என்னுடையதுதான். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கும் வேணும். மீ டூ. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? கூலு கூலு ஸ்வீட் ஐஸ்கிரீம். மை டியர் கிட்ஸ். கதவு. நோ. மைரா, வருண், ரங்கீலா. நீ யாரு? நான் தான் ரோபோட்டஸ். எந்த அளவுக்கு என் பவர் இருக்குன்னா உங்களை பிழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு. அது ரோபோட்டஸ். பப்பட் ராஜா கிட்ட ஜாகிரதையா இருக்க சொன்னாரு. தெரியாதத்தனமா தப்பு பண்றவங்க ஒருவேளை புத்திசாலியா கூட இருக்கலாம், ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவங்களுடைய மூளை அடைஞ்சு போயிருக்கும். இப்போ உங்களுடைய மூளையும் அப்படிதான் அடைஞ்சு போயிருக்கு, இந்த ஃப்ரிட்ஜோட கதவு மாதிரி. சோ ஹாப்பி ஃப்ரீசிங். மைரா, வருண், ரங்கீலா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா டோர் பிரேக் அவுட்.
என்ன பண்றது என்ன பண்றது? நீ யாரு? அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸை ஏன் அடைச்சு வச்சிருக்க? நான் தான் ரோபோட்டஸ். எனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னா உன்னை புழிஞ்சு எடுத்துருவேன். அப்படியா? அப்ப நீதான் ரோபோட்டஸா? என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுரு, இல்லனா நீயும் சரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி யாரும் இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. உங்களுக்கு உங்க உயிர் மேல ஆசை இருந்தா அந்த ட்ரீ கிட்ட நீங்க போகாதீங்க. நான் ட்ரீ கிட்டயும் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துவேன், அப்புறம் உன்னையும் அழிப்பேன். நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ரோபோட்டஸ், இப்ப என்ன இது புது பிரச்சனை? நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ. நீ எங்க தப்பிச்சு போவ? வரைஞ்சு போயிடுவ. சீக்கிரம் வாங்க, நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அவங்க கிளம்பிட்டாங்க. உண்மையிலே அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவுமே இன்னொரு தடவை நீ இப்படி பண்ண உன் தலைய திருப்பி எடுத்துடுவேன். நான் உன்னை விடவே மாட்டேன். கொஞ்சம் முன்னாடி போய் குனிங்க. கிடைச்சிருச்சு. ஹலோ மேன், நீ ராஜாத்தி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜாவ. ராஜா ஆகிறதுக்கு முன்னாடியே நீ என்ன அழிக்க பாக்குறியா? அந்த ருத்ராவோட வழியில பிரச்சனைங்க முடியவே மாட்டேங்குது. அப்புறம் நீ என்னடானா என் தலையில ஏறி ஆடிக்கிட்டே இருக்க. நம்ம திரும்பவும் ஏதோ புது இடத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருங்க. இது கிளாஸால தயார் பண்ண வேர்ல்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப இருட்டாயிட்டு இருக்கு, நம்ம எங்கேயாவது ஸ்டே பண்ணணும். மைரா நில்லு. வாவ், அங்க பாருங்க, கிளாஸ் பவுல் ஹவுஸ். நம்ம இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா அங்க 2 பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்டயும் இதே மாதிரி கிளாஸ் பால் இருந்துச்சு. அதுலயும் இதே மாதிரி டான்சிங் கப்பல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பட் பி அலர்ட், இந்த வாட்டி ஏமாறக்கூடாது. நில்லுங்க.
அப்ப அது நீங்க தானா? ப்ளீஸ் கம் இன். இந்த கிளாஸ் வால் எவ்வளவு பெருசா இருக்குல்ல? வாவ், ரொம்ப பெருசா இருக்கு. இவ்ளோ ஸ்னோவா? வாவ், கிளாஸ் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அட வருண், தள்ளி போ. ரங்கீலா, உங்களோட முகம். எங்க கிளாஸ் பால் வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப பிரமாதமா இருக்கு. Now let me introduce ourselves. I'm Jasmine. அப்புறம் இவர் என்னோட ஹஸ்பண்ட் ஜாக். ஹாய். உங்க எல்லாரோட பேரும் எங்களுக்கு தெரியும். காலையில இருந்து உங்களை பத்தின நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலிங்க. ஆனா தயவு செய்து நான் சொல்றத நீங்க கேளுங்க. இந்த ரோபோட்ஸ் கிட்ட மோதாதீங்க. எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே நாளைக்கு காலையில திரும்ப போயிடுங்க. நீங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி தான் தெரியுறீங்க. நான் ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல ஹெல்ப்புக்கு யார் எங்களுக்கு கிடைச்சாலும் அவங்க எங்களை மிஸ்கைட் தான் பண்ணிருக்காங்க. நாங்க உங்களை எப்படி நம்புறது? யா, we can understand. நாங்க லைவ் டிவில உங்களோட ஸ்ட்ரகிள பார்த்தோம். ஆனா எங்களை நம்பாததும் உங்களோட விருப்பம். ஒருவேளை உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க வெளியே போலாம். ஆனா நீங்க எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நாங்க தான் உங்களை பார்த்துப்போம். That's a promise. ருத்ரா, எனக்கு இவங்க மத்தவங்க மாதிரி தெரியல. நம்ம ரிஸ்க் எடுத்து யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணி தானே ஆகணும். ஓகே மைரா, இஃப் யூ சே சோ. நீங்களும் எங்க கூட டான்ஸ் ஆடுங்க. Let's enjoy. Yeah. Let's change the music. நீங்க ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கீங்க. இன்னைக்கு நைட் இங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில நீங்க முன்னேறி போறதுக்கான ரூட்டை நான் சொல்றேன். போலாம். அட, இந்த ராத்திரியில அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? நீங்க இந்த ராத்திரியில எங்க போயிட்டு இருக்கீங்க? மைரா, வருண், ரங்கீலா, சீக்கிரமா எழுந்துறீங்க. அட, இப்ப என்ன ருத்ரா? இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க 2 பேரும் எதுக்கு பாய் சொல்றீங்க? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? மைரா, வருண், இப்படி டோர் நாக் பண்றதுனால எதுவும் ஆக போறது இல்ல. சைடுக்கு வாங்க.
Yubaiska, Zibaiska, door openito! Huh? This is not acceptable. இதுக்கப்புறம் நான் என் லைஃப்ல எந்த ஸ்ட்ரேஞ்சரையும் எப்பவும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன். Never ever. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஸ்வீட் அண்ட் சிம்பிளா தெரிஞ்சாங்க. அவங்களும் நம்மள ஏமாத்திட்டாங்க. Hello kids, having fun மேஜிக்கல் ட்ரிங்க் கிட்ட இது வரைக்கும் யாரும் போய் சேர்ந்ததும் இல்ல, அப்புறம் போய் சேரவும் முடியாது. சரி ஓகே, இப்ப நான் உங்களை கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி விடுறேன். Enjoy beam of life. Beam of life? No, in the beam of life, life aparichiro. Mummy, help! ருத்ரா, இப்போ என்ன ஆகும்? இப்போ நம்ம முழுமையா மாட்டிக்கிட்டோம். அமைதியா இரு மைரா. தாத்தா எப்பவுமே சொல்வாரு, ப்ராப்ளம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, மனசு அந்த அளவுக்கு சாந்தமா வச்சிருக்கணும். ஓ இல்ல 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 இல்லவே இல்ல. ருத்ராவை இந்த வாட்டி நம்ம தான் காப்பாத்துற ரிஸ்கை எடுத்தாகணும். சீக்கிரம் போங்க, ஹெல்ப் ஹிம். அட யாராவது இங்க இருந்து போங்க. உனக்கு என்ன இன்விடேஷன் கொடுக்கணுமா? இது ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜாவோட கட்டளை. சீக்கிரம் போய் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. எங்க விழுந்துருச்சு? இப்ப தெரியுது. முட்டாள் முட்டாள். இதோ கிளம்பிட்டேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். கடவுளே உதவி செய்ய யாரையாவது அனுப்புங்க. சார்மி! வாவ், எவ்வளவு நீளமான முடி. அட பாராட்டலாம் அப்புறம், முதல்ல கத்து. இழு சார்மி, இழு, நல்லா இழு. இப்ப நான் ஷார்மிக்கு உதவி பண்ணியாகணும். நான் என்னோட பவர்ஸ சார்மிக்கு கொடுத்தாகணும். இபாய்ஸ்கா ஜிபாய்ஸ்கா மேஜிக் ட்ரான்ஸ்ஃபரிட்டோ.
அட நில்லுங்க, நானும் வரேன். சார்மி, ஹலோ மேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ராஜாக்களோட ராஜா பப்பேட் ராஜாவோட கட்டளை. நாங்க பண்ண வேண்டியதாயிடுச்சு. ருத்ரா, தேங்க்யூ. நான் தான் உனக்கு சொல்லியே ஆகணும். நீ என்னோட பாடியில மேஜிக்கல் பவர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருந்திருந்தா அந்த பால் ஹவுஸ்ல இருந்து உங்க எல்லாரையும் என்னால வெளியேற்றிருக்கவே முடியாது. ராத்திரியில முன்னேறி போறது ரொம்பவே ஆபத்து. இங்கேயே இருங்க, விடியற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன். உன்னோட மேஜிக்கல் ஹேர் ரொம்ப அழகா இருக்கு. எஸ், தேங்க்ஸ். ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, விடிஞ்சதும் கிளம்பணும். என்னால உங்க கூட முன்னேறி வர முடியாது. ஆனா டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வெறும் 12 மணி நேரம் தான் மிச்சம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார்மி, நாங்க பாத்துக்கிறோம். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். நீ போறதுக்கு முன்னாடி நாங்க முன்னேறி போறதுக்கு கொஞ்சம் வழிய சொல்லு. ஏதோ உங்க கைடு வந்துட்டான். பாவம், இவன் ஷூ வேர்ல்டுல லாஸ்ட் ஆயிட்டான். அங்கேயே உட்காந்து ஷூவை கடிச்சுக்கிட்டு இருந்தான். ஓகே ருத்ரா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்க கிளம்புறோம். டேக் கேர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். ருத்ரா, 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 என்கிட்ட பேசு, என் கூட பேசு. ருத்ரா, நீ எங்க இருக்க? ருத்ரா, தாத்தா, நீங்க எங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. ருத்ரா, நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க? நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? தாத்தா, நாங்க தவறுதலா ஃபர்காட்டன் வேர்ல்டுக்கு வந்துட்டோம். அட, தாத்தாவோட பாடி தந்தூரியா மாறிடும் போல இருக்கே. தாத்தா, உங்களுக்கு என்ன ஆச்சு தாத்தா? தாத்தா, சில்லி, நீ என்னோட போக்கஸ கலைச்சிட்ட. சில்லி, உனக்கு ஒண்ணு அடிபடலையே? அது தாத்தா, உங்க பாடி வெப்பத்துல கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் காப்பாத்த முயற்சி பண்ணினேன். சாரி, என் நலனை கருதி தான் நீ இப்படி செஞ்சேன்னு நான் யோசிக்கல. ருத்ரா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். நம்மள இங்க இருந்து தாத்தா கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. ஆனா நம்ம பப்பட் ராஜாக்கு பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றி ஆகணும். ருத்ரா, விதி அடிக்கடி கை கொடுக்காது. திரும்ப போயிடு, இல்லன்னா உன்னோட சேர்த்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் அழிச்சிடுவேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ருத்ரா கூட நாங்க அழிஞ்சே போனாலும் நாங்க இங்க இருந்து நவர மாட்டோம். எதிரில பீம்ஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. அப்புறம் பின்னாடி அனிமல்ஸ் ஆஃப் டேக்கிங் லைஃப் இருக்கு.
ருத்ரா, அங்க ரொம்ப இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. Animals, happy hunting. Attack. Protection shield creato. ருத்ரா, அனிமல்ஸ் தடுத்தாகணும், இல்லனா இந்த ஷீல்ட் உடைஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்மளால எப்படியும் பின்னாடி போக முடியாது. ஏன்னா நம்ம டார்கெட் முன்னாடி இருக்கு. நம்ம பீம்ஸ் ஆஃப் லைட்டுக்கு நடுவுல இருந்து பத்திரமா தப்பிச்சு போகணும். என்ன? ருத்ரா, those beams are so dangerous. நம்ம கொஞ்சம் டச் ஆனாலும் அப்பவே உடனே டிசால்வ் ஆயிடுவோம். ஐ நோ மைரா, நம்ம இந்த வேலையை ரொம்ப ஜாகிரதையா பண்ணி ஆகணும். தாத்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். நீங்க எல்லாரையும் பின்னாடியே வாங்க. அப்புறம் ஒருத்தர் ட்ரெஸ்ஸை இன்னொருத்தர் புடிச்சுக்கோங்க. ருத்ரா, ஸ்டார்ட் பண்ணு உன்னோட எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை. நான் தயாரா இருக்கேன். கடவுளே, இன்னைக்கு இதுல இருந்து தப்பிச்சா போதும். இதுக்கப்புறம் என்னைக்கும் ஃபர்காட்டன் வேர்ல்டோட பேரை சொல்லவே மாட்டேன். அட, நம்ம இந்த ரிங்குக்காக நல்லா மாட்டிக்கிட்டோம். இனிமே நான் ரிங்கே போட மாட்டேன். அட, நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்து. வாங்க, ரிங் எடுத்துக்கலாம்.
ரிங்க பத்தி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. ரிங்குக்கு ஆபத்து ஏற்பட்டா அது தானாவே இந்த மரத்துக்குள்ள போயிடும். அப்புறம் இத யாராலையுமே எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட அந்த ரிங்க எடுக்க முடியாது. அது மறுபடியும் ஒண்ணாயிட்டு இருக்கு. ருத்ரா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க ருத்ரா? ருத்ரா, உன்னோட மேஜிக்கல் பவரை வச்சு என்ன அழிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ரிங்க உன்னால தொட கூட முடியாது. இது வரைக்கும் நான் உன்னை தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் உன்னை நிரந்தரமா அழிக்க போறேன். ஓ ருத்ரா, நீ இங்கதான் இருக்கியா? ருத்ரா நில்லு. தாத்தா நீங்களா? ருத்ரா இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோபோட்ஸ் தான் இந்த உலகத்தோட ப்ரொடெக்டர்கள். அதனாலதான் இந்த உலகம் நல்லா இருக்கு. ஒரு தடவை இந்த ரிங் கை மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிடும். ரோபோட்டஸ் ரிங்கோட ப்ரொடெக்டரா? ஆனா பப்பட் ராஜா என்ன சொன்னாருன்னா, ரோபோட்டஸ் பேர்ல உள்ள ஈவில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் நாங்க ரிங் எடுக்க வந்தோம். அப்பனா நீ இந்த வேர்ல்ட டிஸ்ட்ராய் பண்ண வரலையா? சாரி ருத்ரா, நீ எப்படி என்ன தப்பா நினைச்சியோ அதே மாதிரி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பர்ஃபெக்ட் ராஜன் நிறைய பேரை இங்க ரிங்கு திருட அனுப்பிச்சிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா நீயும் அவங்கள ஒருத்தன்னு. அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இல்லனா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். உண்மை என்ன? ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா இஸ் ஹியர். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ருத்ரா,
உண்மை என்னன்னு நான் சொல்றேன். ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா ஆக போறோம் உண்மையான ராஜா. இந்த ரிங் இல்லாம என்னால ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள போய் சர்வை பண்ண முடியாது. அப்படி போனா நான் அழிஞ்சு போயிடுவேன். ஒருவேளை நான் ரிங்கு போட்டுட்டு போனா நான் ஹியூமன் ரூபத்துல மாறி நிரந்தரமா அமரரா இருந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன யாராலையும் என்ன அழிக்க முடியாது. என்ன இல்ல நம்பல பப்பெட் ராஜா, நம்பல. நாங்களும் உங்க கூட வருவோம். ஆமா, நம்மள இனிமே யாராலையும் அழிக்கவே முடியாது. 36 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல கூட பாக்கி இருக்கு. Thank you for your help, ருத்ரா. ரிங் இங்க தான் இருக்கு இந்த வேர்ல்டுல. அப்புறம் இந்த 36 மணி நேரம்ன்ற விஷயம் என்ன? ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 2 வாட்டி இந்த ஃபர்கட்டன் வேர்ல்ட் அதோட போர்ட்டல் ஓபன் ஆகும். ஒரு வாட்டி ஹியூமன் வேர்ல்டுல இருந்து உள்ள வர்றதுக்கு. அப்போ உங்களை நான் உள்ள அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் சரியா 36 மணி நேரம் கழிச்சு 2வது வாட்டி போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த வேர்ல்டுல இருந்து வெளியே போறதுக்காக. அது வழியா இப்போ நான் வெளியே போவேன். ஆனா நீங்க வெளியே போய் என்ன பண்ணுவீங்க? உங்களோட உலகம் எங்க தானே இருக்கு. இல்ல, என்னுடைய உலகம் இங்க இல்ல. என்னுடைய உலகம் அது. எங்க இருந்து நீ வந்தியோ அதுதான். ஆமா, நான் அந்த உலகத்துக்குள்ள போய் மனுஷங்களை பழி வாங்க விரும்புறேன். அவங்க எங்களை பயன்படுத்திட்டு மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க. ஆமா, நான் இப்போ இந்த ரிங்க போட்டு யாரெல்லாம் டச் பண்ணுவானோ அவங்க அவங்களுடைய ஞாபக சக்தியை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை பூரா ஹியூமன்ஸ் என்ன பப்பட்டாக்கி அவங்க விரலுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப நான் உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களையும் என்னோட விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பேன். ஆமா. துரோகி, செல்ஃபிஷ். நாங்க உன்னை இந்த ரிங்க எடுத்துக்கிட்டு போக விட மாட்டோம். நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அட கடவுளே, என்னது இது? வருண், நீதான் வருண். நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த துரோகி பப்பெட் ராஜா. ரிங் அதோட கலக்கல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கேளு கண்ணா, உன்னோட பேரு வருண். அங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல, அவருதான் உன்னுடைய அப்பா. போ போ, உன்னுடைய அப்பாவோட மடியில ஏறி உக்காரு. அப்பா,
அப்பா என்ன பண்றான் இவன்? அப்பா வருண், நான் உன்னோட அப்பா கிடையாது. கீழே இறங்கு. ருத்ரா, உன் ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் யார தொட்டாலும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். சாரி, ஐ அம் so sorry. நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஆனா இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. பாய் பாய். பப்பட் ராஜா நில்லு. அப்பா அப்பா வீட்டுக்கு வாங்க. மம்மி எங்க? நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? நன்மை செஞ்சா பப்பட் ராஜா தீமை செஞ்சுட்டாரு. இப்ப நானே ஒரு குழந்தை. ஆனா இந்த குழந்தை எப்படி நான் சமாளிக்கிறது? ருத்ரா, சீக்கிரம் போய் அவரை தடுத்து நிறுத்து. 36 மணி நேரத்துல அவர் மட்டும் இல்ல, நீயும் வெளியே போயே ஆகணும். ஒருவேளை நீ அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போகலன்னா அப்புறம் நீயும் இங்க 100 வருஷத்துக்கு மாட்டிப்ப. இப்ப என்னால பப்பட் ராஜாவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா ரிங் போட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவரா மாறிட்டாரு. நீங்க இங்கேயா இருங்க. நான் ரிங்க 36 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது இங்க அனுப்பி வைக்கிறேன். ருத்ரா ருத்ரா, நீ என்ன அவ்வளோ லேஸ்ல போக விட மாட்டல்ல. ஆனா உன்னை தடுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கேப்டன் ஃபுட்பால், நீங்க எங்க கூட தான் விளையாடுவீங்க, அப்புறம் எங்களையே மறந்துடுவீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு மூலையில எங்களை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க முழுசா பழி வாங்க போறோம். அது உங்களோட இடம், டைமும் உங்களோடது. ஆனா இது எங்களோட இடம், அப்புறம் டைமும் எங்களோடது. ப்ளீஸ் சைடு ஆயிடுங்க. எங்க கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும்பா. எனக்கு சாப்பாடு கொடுங்க. மைரா, இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போ. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். ரெடியா? ஒருவேளை நீ இதுதான் விரும்பினா then I am ready. அப்பா கோல் போட்டுட்டாரு. அப்பா கோல் போட்டுட்டாரு.
ருத்ரா அவர் நேரத்தை கடத்திட்டு இருக்காரு. 36 மணி நேரம் ஆனதும் அவர் கிளம்பிடுவாரு. போர்ட்டல் ஓபன் ஆகிறதுக்கு இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே மைரா. என்னாச்சு? வருண், ரங்கீலா சீக்கிரமா வாங்க, அவர் ஓடிட்டு இருக்காரு. அப்பா பசிக்குது, சாப்பாடு கொடுங்கப்பா. அட என் சாப்பாடுறாமா, உனக்கு சோறு போடுறதுக்காகவே நான் வேலைக்கு போனோம் போலயே. பப்பட் ராஜா, ஒருவேளை நீங்க எனக்கு அந்த ரிங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா, அப்புறம் ஒரு மெஜிசியன் கூட. என்கிட்ட டைம் இல்ல, அதனால நான் போராட விரும்பல. நான் வெறும் உன்னை போர்ட்டல் ஓபன் ஆகிற வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கேன். போர்ட்டல் ஓபன் ஆனதும் நான் அப்படின்னு கிளம்பி போயிடுவேன். நான் இல்ல, நம்ம பப்பட் ராஜா, நம்ம கிளம்பிடுவோம். நம்ம தான். ரங்கீலா பாரு, உனக்காக நான் ஒரு gift தேடி வச்சிருக்கேன். உன்னோட ப்ரோ. அட இது என்னோட தொடப்பம் தான். ருத்ரா பாரு, இதுல என் பேர் எழுதி இருக்கு. சரியா அடையாளம் கண்டுபிடிச்ச ரங்கீலா, நான் உன்னோட தொடப்பம் தான். How are you? ரொம்ப நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, நீ எப்படி என்ன யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டஸ்ட்பின்ல போட்டேன்னு. அதெல்லாம் நான் மறந்துடுவேன்னு நினைச்சியா? இன்னைக்கு பழி வாங்கறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அட இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு என்ன இப்படி உதைக்கணுமா? நான் மட்டும் இல்ல, என்னோட கூட்டாளிகளும் சேர்ந்து அடிப்பாங்க. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். அட நன்மை செஞ்ச நன்மை நடக்கும். ருத்ரா என்னை காப்பாத்து. நான் இனி வரைக்கும் எதை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தேனோ அதுதான் என்ன இப்ப தோச்சிட்டு இருக்கு. ருத்ரா, இந்த உலகத்துல ஹியூமன்ஸ் மேல எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு நீங்க பொருள்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவீங்க. நான் அதுக்காகத்தான் பழி வாங்க போய்கிட்டு இருக்கேன். வெறுப்ப நீங்க தான் பரப்பி இருக்கீங்க, இதுங்களை நீங்க தான் தூண்டி விட்டு இருக்கீங்க. அப்பா, எங்க அப்பாவை அடிச்சிட்டீங்களா?
எங்க அம்மாவை அடிச்சிட்டீங்களா? Thank you கண்ணா. I am proud of you. அவங்கள அடி விடாத. Amazing, amazing, wonderful. Gateway to Human World portal open ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா நான் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எஸ், நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானா இல்ல நம்மளா? நம்மளது சார்மி, நம்மளுடையது. நீ அடிக்கடி என்ன தடுத்துக்கிட்டு இருக்காத. நீங்க 2 பேரும் இல்லாம என்னால எங்கேயும் போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபாஸ்ட், போர்ட்டல் ஓபன் ஆயிட்டு இருக்கு. நீங்க போறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஃபீஸ் கூட தரணும். நான் உங்களை எல்லாரையுமே அழகழகா போட்டோ எடுத்து கொடுப்பேன். ஸ்மைல் ப்ளீஸ். ருத்ரா, இப்ப கேளு. உன்னால இப்ப பேச மட்டும்தான் முடியும், மேஜிக் பண்ண முடியாது. பீம் கீழே வர்ற வரைக்கும் நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிக்கோ. பேசு பேசு பேசு. ஏன்னா நான் ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா, உண்மையான ராஜாவா ஆக போறேன். சார்மி, ஆலோமேன், இந்த உலகத்தை கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுக்கணுமா? நாங்க உங்க கூட வரலையா? சார்மி, சார்மி, நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? என்கிட்ட இந்த ரிங்கோட மேஜிக்கல் பவர் இருக்கு. ஆனா நீங்க அங்க எப்படி சர்வே பண்ணுவீங்க? ரிங் இல்லாம மேல போனதும் பஸ்பமா ஆயிடுவீங்க. சீட்டர், லையர், செல்ஃபிஷ். நீ இத்தனால எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா? எப்பவுமே நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்க. நான் சொன்னது சரிதான். நான் சொன்னது நான் போவேன்னு. அப்புறம் பாருங்க, நான் போய்கிட்டே இருக்கேன். நான் கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா, பர்ஃபெக்ட் ராஜா. ராஜா, நீங்க மனுஷங்களை தப்பா நினைச்சிட்டீங்க. எந்த பொருட்களை நாங்க யூஸ் பண்ணி விட்டுறோமோ அதுல உயிர் இருக்காது. நீங்க ஃபர்காட்டன் வேர்ல்டுக்கு வந்து அலைவ் ஆயிடுவீங்கன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. உங்களுக்கு உயிர் வரும்னு தெரியாது. ஹியூமன்ஸ் எத்தனை பெட்ஸ் வளர்க்குறாங்க, அதை யாராவது விட்டுருக்காங்களா? இல்ல இல்ல, அப்புறம் எதுக்காக இப்படி யோசிக்கிறீங்க? மனுஷங்க ரொம்ப நல்லவங்க. இல்ல, ராங் ருத்ரா, ராங். மனுஷங்க செல்ஃபி, சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க, பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க. நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன். நன்றி கெட்டவங்க, செல்ஃபிஷ் எல்லாமே நீங்க தான். சார்மி அப்புறம் ஹோலோ மேடம் விட்டுட்டு போறீங்க. இவங்க உங்களோட டீம். இவங்களை ஏன் நீங்க விட்டுட்டு போறீங்க? சொல்ல போனா உண்மையான செல்ஃபிஷ் மேன் நீங்க தான், மனுஷங்க இல்ல. நம்ம இதுல ருத்ராக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ருத்ரா சொல்றது சரிதான். பர்ஃபெக்ட்டாக ஹியூமன் வேர்ல்டுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தணும். அவரை தடுத்து நிறுத்துங்க. அவரை தடுத்து நிறுத்துங்க. ஹாய் கேமரா, நீ போட்டோ எடுக்கும்போது நாங்க யாருமே சீஸ் சொல்லல. மறுபடியும் எட ப்ளீஸ். முதல்ல சீஸ்ன்னு சொல்லு. ஓகே, நவ சே சீஸ். சாரி கேமரா, இப்போ போட்டோ எடுக்கிறதுக்கு டைம் இல்ல. ருத்ரா, உன்னோட மேஜிக்கல் பீம்ஸ் இந்த போர்ட்டலுக்குள்ள வராது. நீ மேஜிக் பண்ணணும்னா நீ இந்த பீம்குள்ள வரணும். நீ உள்ள வந்தா நீ ஸ்வாக ஆயிடுவ, புரியுதா? அப்புறம் நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட ருத்ரா. லூசர், லூசர், ருத்ரா இஸ் எ லூசர். ருத்ராவோட வயசு அப்புறம் ருத்ராவோட மேஜிக்க பார்த்து என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. ருத்ரா வேணாம். Zibaiska production cover creato. ருத்ரா இல்ல,
விடு விடு என்ன விட்டு விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாய்ப்பு வெளியே போறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு என்ன விட்டு ப்ளீஸ் லிவ் மீ ப்ளீஸ் ருத்ரா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு ருத்ரா போதும் இப்போ அந்த போர்ட்டல் மூட போகுது அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீ இங்க மாட்டிப்ப தேங்க்யூ ருத்ரா உன்னை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்ஸ் டு யூ ஆல் தேங்க்யூ வெரி மச் அங்க பாருங்க ஹோட்டல் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்பா அப்பா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பொழைச்சா வீட்டுக்கு போவோம் அப்படி பொழைக்கலன்னா சாமி கிட்ட தான் போவோம் ருத்ரா எல்லாரும் வாங்க வாங்க தாத்தா நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க இல்லனா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது நல்லது பண்றவங்களுக்கு என்னைக்குமே நல்லது தான் நடக்கும் நம்ம சன் சிட்டிக்கு எப்ப வந்தோம் நம்ம ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல தானே இருந்தோம் நான் என்ன மிஸ் பண்ணேன் அட ஃபர்காட்டன் வேர்ல்ட்ல இருந்து வெளிய வந்ததும் வருண் மலை பண்ண மேஜிக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க அப்பா ரங்கீலா கிட்ட கேளு ரங்கீலா என்னோட அப்பாவா எப்ப ஆனாரு सीधा घूम या उल्टा घूम सर पे चढ़ के झूम जादू की नगरी जादू का टोला आगे में उगरे रंग का टोला डाली डाली अंडे उगते मुर्गी दे मशरूम रुद्र मंत्र का उचित उच्चारण चिकी चिकी बूम चिकी बूम 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 चिकी चिकी बूम चिकी बूम 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 चिकी चिकी बूम